தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும் சார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். டெல்லியில் சிஜேபியினுடைய போராட்டம் கடுமையாக நடந்துகிட்ருக்கு. நாடு முழுவதும் பற்றி படர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற எளிமையான கோரிக்கை. இதில் காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை நேற்று முன்னெடுத்தது. காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை முன்னெடுத்த பிறகு இளைஞர்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போனதை கண்டித்து டிவிக்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஆனால் நேற்று சென்னையில் போராடின மாணவர்களை இழுத்து கொண்டு போய் கைது செய்திருக்கிறாங்க. இன்றைக்கும் போராட்டம் நடந்துகிட்ருக்கு தமிழகத்தில். எப்படி பார்க்குறது சார்? நாடகம் நடக்குது சார் நாட்டில். ஒரு பாதி மாணவர்களோட தேவை, அவங்களோட வாழ்வாதாரம், அரசியல் கட்சிகள் போடக்கூடிய நாடகத்தை அம்பலப்படுத்தி கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோட சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள், பொது மாணவர்கள், கொஞ்சம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் போயிட்டுருக்கு. இந்த அரசியல் கட்சிகள் உள்ளே பூந்துச்சுன்னா என்ன சிக்கல்னா, மடைமாற்றம் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ராகுல் காந்தி இதே மாதிரி ஜந்தர் மந்தரில் போய் உட்காந்துருக்கலாம்ல. 20 இளைஞர்கள் இறந்ததுக்கப்புறம் இது தேசத்தோட ஒரு பிரச்சனை, இளைய சமுதாயத்தோட பிரச்சனை போது ராகுல் காந்தியோட கை கட்டப்பட்டு இல்லையா? அவர் போய் ஜந்தர் மந்தரில் சோனம் வாங்சுக் மாதிரியே அவரும் ஒரு 4 நாளோ 5 நாளோ மேபி உண்ணாவிரதம் அந்தளவுக்கு அவர் அளவுக்கு இருக்க முடியுமான்னு தெரில. அவர் செத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு போராட்டத்துக்கு போயிட்டாரு. மேபி ஏதோ ஒன்று உள்ளிருப்பு போராட்டம் இல்லை கவன ஈர்ப்பு போராட்டம், நான் ஜந்தர் மந்தரை விட்டு நான் நவர மாட்டேன், இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது பண்ணாதான் நான் இங்கேருந்து ஏஞ்சிக்குவேன் அப்படின்னு இதே ஐயா ராகுல் காந்தி போய் உட்காந்துருக்கலாம். ஒரு விஷயம் பெருசாகிடுச்சு, பிரச்சனை பெருசாகிடுச்சு. அந்த அபிஜித் தீப்கே உலக அளவில் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிட்டார். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு 30 வயது இளைஞனாக நேர்மையாக நடுநிலையாக செயல்படுறாரு. ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்குறாப்புல. யாராக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்டு, ஒரு வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலை நீங்கள் சரியாக செய்யலை, இல்லை வேலையில் தப்பு பண்ணுறீங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அதே மாதிரி இவர் வேலையை சரியாக பண்ணல, இவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை, இவரை எடுத்துருங்க, எங்களுக்கு இவர் வேணாம், ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது, இந்த என்டிஏவே வேணாம் அப்படின்னு கூட இருக்கிற மாணவர்களும் சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த நீட் தேர்வு, போட்டித் தேர்வு, அந்த தேர்வு, இந்த தேர்வு நீங்கள் நடத்துகிறதா சொல்லி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஒவ்வொரு வாட்டியும் மாணவர்கள் இறக்குறாங்க, சூசைட் பண்ணி சாகிறாங்க. நாங்கள் தேர்வு எழுதுறதுக்கு தான் இருக்கிறோம், சாவறதுக்கு இல்லை அப்படின்றது அவங்களோட போராட்டம். இதில் எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான தவறும் இருக்கிற மாதிரி இல்லைங்க. இது கரெக்டாக போயிட்டுருக்கு. இதற்கு ஒரு ஒரு கண்ணியமாக ஒருத்தர் சோனம் வாங்சுக் அவரும் கூட இருந்து உறுதுணையாக போகிறாரு. இப்போ ராகுல் காந்திக்கு மற்றவர்களுக்கு ஒரு சிலர்களுக்கு என்னென்னா, இதில் நம்ம எப்படின்னா பேர் எடுக்கணும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் போய் அவங்க கூட பழக்கம் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்கன்னா அது டெல்லியில் நடக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆல்ரெடி அவங்களுக்கு பழக்கப்பட்டது. அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிரச்சாரத்துக்கு அபிஜித்துமே தேர்தல் வியூக வகுப்பாளராக வேலை செஞ்சுருக்கிறார். அபிஜித் ஒரு ஜேர்னலிசம் படித்த ஒரு மாணவர். ஒரு பத்திரிகை ஊடகத்துறையில் எதனா சாதிக்கணும், எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்தை படிப்பாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அயல்நாடில் போய் மேல் படிப்பு படிக்கிறேன். படிச்சுட்டு வியூக வகுப்பு, பிரச்சாரம், கேம்பெயின் எப்படி பண்ணுன்றதுலாம் ஓரளவுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வராரு. ஆம் ஆத்மி கட்சிக்கும் அவருக்கும் பழக்கம் இருக்குது. ஸோ ஆம் ஆத்மி கட்சி முதல்ல சப்போர்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சிவசேனா வராங்க, மற்ற தலைவர்கள் வராங்க, அதெல்லாம் கூட ரைட்டு. பிரகாஷ்ராஜ் போகிறாரு. நான் காங்கிரஸ் கட்சி இப்போ இது பெருசாகிடுச்சு, இதுக்குள்ளே நம்ம பூந்து இதுக்குள்ளே கையை விட்டு நம்ம எதனா இதில் ஆதாயம் தேடணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இதுதான் அல்பத்தனமான அரசியல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, காங்கிரஸை இந்த போராட்டம் காலி பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்திருக்கு. இல்லை, அது பயம் கரெக்ட், நியாயமான பயம். ஏன்னா இதனுடைய தன்மை என்பது பார்த்தீங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு வெறும் மாணவர்கள் பண்ணதுனால தான் தப்பிச்சு. அரசியல் ரீதியாக யாருன்னா உள்ளே பூந்தாங்கன்னா அது சம்டைம்ஸ் மடைமாற்றம் ஆயிடும். இப்போ காங்கிரஸ் உள்ளே பூந்தா நான் என்ன கேட்குறேன், காங்கிரஸ்க்கு இன்னும் தார்மீக அடிப்படை இருக்குது. உங்களுக்கு நீட்டு தேர்வை எதிர்க்கிறதுல கொண்டு வந்ததே நீங்கள் தானே, அந்த கேவலத்தை அரங்கேற்றியதே நீங்கள் தானே. அப்புறமா இன்னைக்கு அதை எதிர்க்கிறேன்றீங்க. பாம்பை நீங்களே வளர்த்து விடுவீங்க, பாம்பு பெருசாகி கொத்தும், அப்புறமா இல்லை பாம்பை ஒழிக்கணும்னா அது எப்படி? ஒன்று, அந்த ராகுல் காந்தியை, அதாவது சோனம் வாங்சுக் 9 கிலோ எடை குறைஞ்சி ஒரு கிட்னிக்கு பிரச்சனை வரலாம், லிவருக்கு பிரச்சனை வரலாம், மருத்துவமனை இருக்குது, டெல்லி உயர்நீதிமன்றம் தலையிடுது, காவல்துறை குவிக்கப்படுது, அங்கே லத்தி சார்ஜ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது வேறலாம் என் கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. எது? தமிழக வெற்றி கழகம். ராகுல் காந்தியை கைது செய்தவன பொங்கி அலறீங்க. நீட்டு தேர்வினுடைய கரு தமிழ்நாடு. முதல் எதிர்ப்பு தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா அதை எதிர்த்தாங்க.
அதிமுக அதுக்கப்புறம் அதை எதிர்க்க முடியல, கூட்டணின்ற விஷயத்துல போய் மாட்டிக்கிச்சு. திமுக அதை எதிர்ப்பேன், எங்களுக்கு அது வழி தெரியும்னாங்க, அவங்களால பண்ண முடியல. அப்ப இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதுக்கு எதிர்நிலை இருந்தாலும் அவங்களால அதை ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சி இதுல பாராளுமன்றத்தை என்ன அழுத்தத்தை கொடுத்தீங்க? 10 வருஷமா இருக்கிறீங்க எதிர்கட்சியா, உங்களால அந்த நீட் தேர்வை ரத்து பண்ண முடிஞ்சதா? இன்னைக்கு வந்த 30 வயசு பையன் ஒருத்தர், ஒரு ஆண் மகன், ஒரு இளைஞர், இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இளைஞர்கள், அவர் டாக்டர் படிக்க போகிறது கிடையாது, அவர் பசங்கள்லாம் டாக்டர் படிப்பாங்களான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் இல்லைங்க, வாழ்க்கையை அடமானம் வச்சு ஆடுற ஆட்டம் இது. ஏதோ நான் போய் அமெரிக்காவில் வேலை செஞ்சேன், இல்லை நான் போய் ஏதோ பேங்க்கில் வேலை செஞ்சேன், வருஷம் இன்க்ரிமெண்ட் வாங்கினேன், ஒரு காதல் திருமணம் பண்ணேன், கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், அப்படி இல்லை இது வாழ்க்கை. இது வந்து இப்போ எத்தனை கேஸ் இதுவரைலாம் கிட்டத்தட்ட 10 வழக்குகளுக்கு மேலே பதிவுபட்டிருக்கு. இந்த 10 வழக்குகள் இன்னும் எத்தனை வழக்குகள் வரும் தெரியாது. இத்தனை வழக்குகள் எத்தனை உச்சநீதிமன்றம் போவோம், எத்தனை டெல்லி உயர்நீதிமன்றம் போவோம் தெரியாது, வெளியூர் போக முடியாது, பாஸ்போர்ட் முடக்கப்படும், அடக்குமுறை இயக்கப்படும். இங்கே தம்த அரசியல் கிடையாது, அது பிரதமர் எதிர்த்து பண்ணுற பெரிய அரசியல். அந்த அரசியலை எடுத்து வச்சுட்டு இருக்கிறாப்புல அங்கே இருக்கிற மாணவர்கள், அவர்கள் மீது கண்ணீர் குண்டெல்லாம் வீசப்பட்டிருக்கிறது. இப்படி 2 மாணவர்கள் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இந்த பெலட் குண்டெல்லாம் வீசப்பட்டதா சொல்லுங்க, அந்த குண்டூசி மாதிரி எல்லாம் பாயக்கூடிய அந்த குண்டு வீசப்பட்ட. ஆமாம், பெல்லட் வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டியர் கேஸை கிட்டெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்ணில் பட்டதுன்னா அது வந்து ரொம்ப காயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பார்வைகள் வந்து மங்கலாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அதெல்லாம் சொல்லுவாங்க. புகை உங்களால் ஆஸ்துமா இருக்கிற கம்ப்ளைண்ட்லாம் இருக்கிறவங்களாம் அது உடனே அந்த நெடி வந்து ஒரு சில நேரத்தில் ஒத்துக்கிறாது. இப்போது இதெல்லாம் வந்து எப்படின்னா பொதுவாக பயன்படுத்துறது. இப்போ தண்ணி பீச்சி அடிக்கிறதுன்றது ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிடுவாங்க, அந்த மூச்சு திணறல் அப்போ இருக்கும், அப்புறம் அது சரியாயிக்கும். பட் இந்த மாதிரி இந்த கண்ணீர் புகை, அதுக்கப்புறம் இந்த பெல்லட்டு குண்டு, ரப்பர் குண்டுன்னா இருந்தால் கூட அது நிறைய காயத்தை ஏற்படுத்திடும். கிண்களில் படுது அப்படின்னா உங்களுக்கு அது நிஜ குண்டாலும் சரி, ரப்பர் தொட்டாவாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, அது சிக்கல் தான். அதே மாதிரி இப்போ லத்தி சார்ஜ்லேயே அடின்னு அடிக்கிறீங்க, காலில் வந்து ஒரு எலும்பில் படாத இடத்துல பட்டு ஒரு கிராக் விழுந்து போச்சு, ஏர்லைன் கிராக், அப்போ தெரியாது. 3 வருஷம் கழிச்சு பார்த்தா அது பெருசாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ரத்தம் வந்து கண்ணி போயிருக்கு, அதனுடைய பாதிப்பு என்ன வரும்ன்றது நமக்கு தெரியாது, அப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். எல்லாம் வந்து காட்டு மிராண்டி மாதிரி அடிக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, இந்த காவல்துறை ட்ரெஸ்ஸு போட்டு பேட்ஜ் இல்லாமல் அடிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, உங்கள் வீட்லேயும் வந்து அண்ணன் தங்கச்சி தம்பி எல்லாம் இந்த வயசில் இப்படி தானே இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன அவங்களோட ஒரு 10 வயசு 15 வயசு கூட இருப்பீங்க, உங்களுக்கு வேலை இருக்குது, மேலே இருக்கவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு காட்டுத்தனமாக அடிக்கிறீங்க. உங்கள் அண்ணன் தம்பி இது மாதிரி அடிப்பீங்களா? அப்போது இதெல்லாம் பார்க்கணும். இப்போ திருப்பி தமிழக வெற்றி கழகத்தரும் இவ்வளவு நாள் வாய மூடி கம்முன்னு இருந்துட்டு இப்போ ராகுல் காந்தி கைது செய்து கண்டனம். அந்த கண்டனத்தில் யார் அதுக்கு காரணம்? தர்மேந்திர பிரதான்ன்ற வார்த்தையே இல்லைங்க. கல்வி அமைச்சர் ஏன் ரத்து செய்யக்கூடாது ஒரு கேள்வி இல்லை. நீட்டு தேர்வில் 20 பேர் செத்தாங்க, அதை பற்றின ஒரு பார்வை இல்லை, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து அவங்க காங்கிரஸ் பண்ணதும் வந்து அவங்களோட ஆதாயத்துக்கு பண்ணுறாங்க. அதாவது இல்லை தெளிவாக பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் ஆதாயத்துக்கு பண்ணால் இப்போ பிஜேபிக்கு முட்டு கொடுக்குறாரா? அப்படி கிடையாது. பிஜேபி பண்ணுறது துரோகம், காங்கிரஸ் பண்ணுறது ஆதாயம், தாவேகா பண்ணுறது சந்தர்ப்பவாதம், இவ்வளோதான். ஏன்னா இவர் உச்சக்கட்ட நடிகர். இப்போ ஸ்பெஷல் ஃப்ளைட்டு தான் இருக்குல்ல, மற்றவங்களாச்சும் ஃப்ளைட்டெல்லாம் புக் பண்ணணும் போகணும். இன்னைக்கு முதலமைச்சர் எடுங்க வண்டியெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ளைட், நம்ம எதுக்கோ ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறோம், புப்புனித விழா, மஞ்சள் நீராட்டு விழாக்கெல்லாம் போய்க்கிறோம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில். அதனால் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்தால் அட்லி அளவுக்கு அவர் முக்கியத்துவம் இல்லை தான். யார் அது? அபிஜித் பாவம். அட்லி ஐயா வந்து சமூக புரட்சி, பெரிய பெரிய படங்கள் மூலயமா வந்து இந்தியா ஒற்றுமை, தேச நலன்லாம் காக்கிறவர். இவர் பாவம், தம்பி 30 வயசு தான், அது அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. பட் ஏதோ பாவம், அவரை நம்பி ஒரு 20,000 பேர் கூடுறாங்க. ஒட்டுமொத்த அரசியலே இன்னைக்கு பிரதமர் மோடியை நீங்கள்லாம் பார்த்து பயந்து பேதி ஆகிற நேரத்தில், வைத்தால போகக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் வந்து கண்ணில் விரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஒரு இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருக்கணும் போது இவர் உச்சகட்ட நடிகர், தென்னிந்தியா பூரா ப்ராப்ளம், குரல் கொடுக்கலாம்ல, இல்லை நேரில் போயிருந்தால் அது கதை வேறு. அப்போது செல்லம் அப்படின்னு பேசின ஐயா பிரகாஷ்ராஜ், எங்களுக்கெல்லாம் வில்லனாக காட்டப்பட்ட பிரகாஷ்ராஜ் நிஜ வாழ்க்கையில் ஒரு வீரனாக அங்கே போய் நிற்கிறார் மக்களுக்காக. ஆனால் எங்களுக்கெல்லாம் படத்தில் ஹீரோவாக காட்டினவர் இங்கே உட்காந்துருக்கிறார், வில்லன் அங்கே மக்களுக்காக போராடிட்டு. படத்தில் காட்டின ஹீரோ இங்கே ராகுல் காந்திக்கு. இவர் இப்போ எதுக்கு குரல் கொடுத்துருக்காரு? போராட்டக்காரர்களுக்கு குரல் கொடுத்துருக்காரா? இல்லை போராட்டத்தை லத்தி சார்ஜ் அடிக்க சொல்லி காவல்துறையை கட்ட வைத்து விட்டுருக்கே பாரதிய ஜனதா கட்சி, அதை எதிர்த்து இவர் கண்டனம் தெரிவிக்கிறாரா? யாருக்கு? ராகுல் காந்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ராகுல் காந்தி பார்த்து பத்திரமா, காங்கிரஸ் கூட்டணி
அதனால் இது வந்து கூட்டணி தர்மத்துக்காக ஒரு குரல் கொடுக்குறாராமா. அந்த அறிக்கையில் வந்து தமிழக வெற்றி, அதாவது விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இதை ஏன் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் இதை கண்டுகிறேன், பாரதிய ஜனதா கட்சி இது அடுக்குமுறை, இதை செய்யாதீங்க, தோற்று போயிடுவீங்க, நானே வந்து அப்புறம் தோக்கடிக்க வைப்பேன், நானே பிரச்சாரம் பண்ணுவேன், இதுக்கு மேலே இந்த படத்துலலாம் இல்லை, இனிமேல்ட்டு என் மாணவர்கள் மேலே கை பட்டுதுன்னா அப்படின்ற மாதிரிலாம் வரல டயலாகு. அந்த மாதிரி ஒன்றுமே ஒரு காட்சி கிடையாது படத்தில் பார்க்குற காட்சிகளில், ஒன்று சாம்பிள் கிடையாது நிஜ அரசியல். பாஜகவை நமக்கு கடுமையாக எதுவும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இதுலேருந்து, அதனுடைய பின்னணியிலேருந்து இது எழுதுறா. ஏன்னா சிஜேபியும் டெல்லி காவல்துறையும் இந்த மோதலை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னால் ட்வீட் போடுறாங்க தாவேக ஐடி விங்லேருந்து. அப்போ ஏதோ சும்மா திருச்சண்டை வந்தது மாதிரி பேசுறதை எப்படி தவிர்க்க வேணும்னா எப்படி, வீட்டுக்குள்ளே இருந்துடணுமா, இல்லை ஒரு பிரச்சனை வந்தால் விட்டு ஓடிடணுமா? அவங்களெல்லாம் பார்த்தா இப்போ மாணவன் நிற்கிறானே, அடிக்கிறியா அடி, நான் போக மாட்டேன் அப்படின்னு கையில் புஸ்தகத்தை வச்சுட்டு நிற்கிறான். ஒரு கார்ட்டூன் போடுறாருங்க, ஒருத்தர் கார்ட்டூனிஸ்ட்டு 2 யூனிஃபார்முக்குள்ளே போராட்டம்னு சொல்லிட்டு, ஒரு யூனிஃபார்ம் காக்கி சட்டை போட்டு இப்படி நிற்கிது ஹெல்மெட்டோட லட்டியோட, இன்னொன்று யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஃப்ராக்கு போட்டுக்கிட்டு ஒரு குழந்தை புஸ்தகத்தை வச்சு நிற்கிது. இது 2 யூனிஃபார்முக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அப்படின்னு ஒரு கார்ட்டூன் போடுறவங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த தைரியம் வீரியம் கூட அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வரல. தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரும் மௌனி. தெலுங்கானா முதலமைச்சர் பேசலை, சதீசன் பெருசாக பேசலை, கர்நாடகாவில் டிகே சிவகுமார் பெருசாக பேசலை. அப்போது என்ன நினைக்கிறீங்க நீங்கள், நீட்டை நீங்கள்லாம் கொண்டு வந்தீங்க, காங்கிரஸ் முதலமைச்சர்களோ காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ பெருசாக பேசலை. 2 நாளைக்கு முன்னாடி தான் கேசி வேணுகோபால் போய் சும்மா நானும் பார்த்தேன்னு போய் பார்த்தாரு. அதாவது ஐயா விஜயோட ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி போல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் நேரம் இருக்குது, டைம் போட்டு ஒரு எல்லாம் யோசிச்சு கருத்து சொல்கிறீங்க. ஆனால் அங்கே உண்மையிலே மாணவர்களுக்காக போராடுறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்லணும், அவங்க கூட நிற்கணுன்றது வரல. அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் போய் பார்த்து அங்கேயே இருக்கிறாரு. இன்னொன்று டெல்லி வந்து பக்கம் தானே, ராஜ்யசபா வேணும்னு ஆசைப்படுறீங்க, லோக்சபாவில் பதவி வேணும்னு ஆசைப்படுறீங்க, டெல்லி பிரதிநிதின்னு ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில், அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரில. டெல்லியில் போராட்டம், படம் ரிலீஸ், திரைப்படம் சார்ந்து தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் டெல்லி பார்த்துக்கோங்க. அதாவது விஜய் சார் போட்டார் டெல்லி பிரதிநிதி, டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராட்டம். நீட்டு தேர்வுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. அதிகமான மருத்துவக் கல்லூரியை வச்சிருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நீட் தேர்வு வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அரசியல் இங்கே இருக்குது. அனிதா போன்ற குழந்தைகளை வந்து இழந்தது தமிழ் மண், அதை வைத்து அரசியல் பண்ணவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இவ்வளோ விஷயம் நமக்கு தொடர்பு இருக்குது. ஆனால் பொத்துனா போல எதுவுமே நடக்காத மாதிரி சிறப்பு பிரதிநிதி எங்கே இருக்காருன்னு தெரியல. அவரை அனுப்பியிருக்கலாமே, அனுப்பியிருக்கலாம். இப்போ நான் வந்து உங்களை வந்து இப்போ என்னை வந்து நீங்கள் ஒரு அரசர், நீங்கள் என்னை வந்து பொற்கொள்ளன், நான் வந்து அம்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த வில்விதெல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து கத்தியெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு நீங்கள் என்னை வேலைக்கு எடுக்கிறீங்க. நான் வந்து படத்துக்கு பொம்மை அட்டகத்தி செய்கிறவனாக இருந்தால் என்ன பண்ணுறது? இது உண்மையிலே போரில்ல. ஆமாம், நான் உங்ககிட்ட ஏமாற்றிட்டேன் உங்களை சார். நான் வந்து எல்லாமே கார்ட்போர்டில் அம்பு, கார்ட்போர்டில் வில்லு, அட்டகத்தி எல்லாம் பயங்கரமாக அட்டையில் செஞ்சு கொடுப்பேன். நீங்களும் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டீங்க, கிட்ட வந்து பார்க்கல, தொலைவிலே பாப்பா அருமையாக செய்கிறாரு இவர் பொருளெல்லாம், இவரையே நம்ம வச்சுக்கலான்ட்டு நீங்கள் என்னை வச்சிட்டீங்க. இப்போ உண்மையான போர் வருது. இப்போ நான் அட்டகத்தியில் செஞ்சு எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ டெல்லி சிறப்பு பிரதிநிதி எங்கே இருக்கிறாரு? டெல்லியில் இருக்கிறாரா இல்லை வேற எங்கன்னா இருக்கிறாரா? என்ன பண்ணுறாருன்னு தெரில. முதல்வர் விஜய் தான் அதை விளக்கம் சொல்லணும். இல்லை, தமிழகத்தில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்கள குண்டுக்கட்டாக இழுத்து கொண்டு போகிறத எப்படி பார்க்குறது? அதெல்லாம் தவிர்த்துருக்கணுங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு போராட்டம் பண்ண போகிறாங்க, கூட கொஞ்சம் மாணவர்கள் வர போகிறாங்க, அதை என்ன பண்ணுவாங்க? இதனால் என்னென்னா மாணவர்களை கூப்பிட்டு டெல்லியில் பிரச்சனை, டிராஃபிக்கு ஆகக்கூடாது, ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக அமைதியாக உட்காந்து பண்ணிக்கோங்க, ஒரு 2 நாள் டைமு 3 நாள் டைமு, அதுக்கப்புறம் கலைஞ்சிடணும். அவர் ஒரு அன்பாக பேசி அவங்ககிட்ட எழுத்து வடிவில் எழுதி வாங்கினேன், உங்களோட கோரிக்கை நியாயமானது, 2 நாள் பண்ணுங்க, இல்லை ஒரு 3 நாள் பண்ணுங்க, ரொட்டேஷன் பேசிஸில் கூட உக்காந்துக்கோங்க. கூட்டம் வந்து ரொம்ப பெருசாக ஆகாமல் 4 பேருக்கு செய்தி ஆகணும். கிராமங்கள்லாம் கூட போட்டோம். இப்போ அடுத்த கட்ட மாணவர் பண்ண நம்ம போராட்டம் பண்ணுமா? இப்போ தென் சென்னையில் ஒரு இடமா, வட சென்னையில் ஒரு இடத்துல பண்ணி, அங்கே ஒரு 200 மாணவர்கள் ஒரு இடத்துல உட்காந்துருங்க, ஒரு அரசு கல்லூரியிலையோ இல்லை ஏதோ ஒரு இடம் கூட. ஏன்னா
நீட் தேர்வை எதிர்க்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை. அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சி தான் இந்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு உங்கள் கொள்கைக்காக, அதாவது நீட் தேர்வை தாவேக எதிர்க்குது, திமுக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, எல்லாரும் எதிர்க்கிறாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்தும் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்தும் நாம் தமிழர் கட்சி உட்பட எல்லா கட்சியும் எதிர்க்குது. தமிழக வெற்றி கழகமும் வாழ்வுரிமை கழகமும் எதிர்க்குது. அப்போ எல்லா கட்சிகளுமே எதிர்க்குதுன்னும் போது இது யாருக்கும் பாதகம் இல்லை. ஒரு ஒதுக்குப்புறமா டிராஃபிக் பிரச்சனை இல்லாத ஒரு இடமா பார்த்து அவங்கள உண்ணாவிரதம் இருக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அவங்க தேசிய ஊடகங்கள் இங்கேயும் இருக்குது. இப்போது ஹிந்து பத்திரிகை போன்றவங்களோ, டைம்ஸ் நவோ, என்டிடிவி, CNN, IBN, இந்துஸ்தான் டைம்ஸ், அந்த மாதிரி வட இந்தியாவுக்குள்ள செய்திகள் போகக்கூடியவங்களாம் அதை கவர் பண்ணி போடுவாங்க. அப்போ என்ன இந்தியா பூரியா மாணவர்கள் உட்காந்துருக்காங்கன்னும் போது மத்திய அரசு மீது ஒரு அழுத்தம் வரும். அப்போ மத்திய அரசு மீது அழுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாணவர்களை கைது பண்ணி போறீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? அதான் என்னோட கேள்வி. அதான் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ்காரர்கள் ராஜ்பவன் போய் போராட்டம் பண்ணுறாங்க, ராகுல் காந்தியை கைது பண்ணால் இது மடைமாற்ற வேலை. ஏன் ராகுல் காந்தி 4 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாரு, 10 வருஷமாக என்ன பண்ணியிருந்தாரு? நீட் தேர்வு வந்ததுலேருந்து வருஷம் இது தானே நடக்குது. மாணவர்கள் இறந்தப்போ என்ன பண்ணார்? இப்போ நீங்கள் ராஜ்பவன் போய் டிராஃபிக் ஜாம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் மாணவர்களோட நோக்கம் என்பது வேறு. நீங்கள் சும்மா போவீங்க, சாயந்தரம் உங்களை கைது பண்ணிட்டு வீட்டில் கூப்பிட்டுருவாங்க. என்ன உங்கள் மீதெல்லாம் என்ன காவல்துறை என்ன பண்ண போகுது? நீங்களாம் அரசியல்வாதிகள். மாணவர்களை அது மாதிரி நடத்துறதுன்றது வேறு வழக்கு. காங்கிரஸ்காரர்கள் இங்கே போராட்டம் பண்ணுறவங்களை என்ன பண்ணணும்னா கூப்பிட்டு ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், ஜந்தர் மந்தரில் போய் நீங்களாம் பெரியவங்க, நீங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க. இவங்க மாணவர்கள் வண்டி கிண்டிலாம் போய் பண்ண முடியாது, செலவெல்லாம் படிப்பு இருக்கும், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எதனா ஒரு பயிற்சி இருக்கும், பார்க்கணும். நீங்கள் அரசியல்வாதிகள், நீங்கள் போய் அங்கே ஜந்தர் மந்தரில் போய் என்னென்ன பண்ணுறீங்களோ, பாராளுமன்றத்து பக்கத்தில் போய் அங்கே தான் இருக்கிறார் மோடியும் அமித்ஷாவும் அங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க ஊட்டாண்ட போய் கடை வைங்க அப்படின்னு அனுப்பிச்சி விடணும். இங்கே கவர்னரு என்ன கவர்னர் சொல்கிற தேதியில் தான் பட்ஜெட்டே படிக்கிறீங்க நீங்கள். அப்படி தான் பத்திரிகை செய்தியை வருது. அப்புறம் எதிர்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இது சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நானும் பண்ண அரசியல் பண்ணாதீங்க. பண்ணி நேரத்தை விரயமாக்கி ஏதோ பெரிய போராட்டத்தை பண்ண மாதிரி இது செய்தி வேறு, காட்சி ஊடகம் வேறு, லைவ் வேறு. இது பாஜகவை பார்த்து பயப்படுதா தாவேக? சார் பயம் இல்லை சார், பயங்கர தைரியமாக எதிர்க்கிறாங்க. தான் நேற்று போட்டாங்க இல்லைங்களா, பேரே இல்லாமல். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, பாஜக இப்போ நீங்கள் இப்போ ஒரு காட்சி கொடுத்தீங்கன்னா இப்போ அடிக்கிற அடியில் எப்படி பாஜக என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வைக்க போகிற பெருசாக எத்தனை போய் அச்சா எப்படி இருக்கும். தாவேக அந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. தூக்கத்தில் கனவுல கூட மோடி அவர்களை எதிர்க்கிறத விஜய் அவர்கள் கனவுல கூட நினச்சிப்பாங்க. இதெல்லாம் சான்று. பாஜகவை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுமே இன்னைக்கு அவ்வளவு விமர்சனம் பண்ணி நீங்கள் மோசம், உங்கள் சிஸ்டம் ஃபெயிலியர். அதாவது இராணுவத்தில் இருந்து ரிட்டையர் ஆன பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கினவங்கலாம் பேசுகிறாங்க. நடிகர்கள், நடிகைகள் பாஜகவை சார்ந்தவங்களே விமர்சனம் பேசுகிறாங்க. ஆனால் தர்மேந்திர பிரதான சீக்கிரத்தில் ராஜினாமா பண்ண வைக்க மாட்டேன். அது ஏன்னா பிஜேபி தவறுகள் ஒத்துக்கொள்ளாத ஒரு கட்சி. தாவேக எப்படி இங்கே ஒரு சில தவறுகளை ஒத்துக்கொள்வதே கிடையாது. இப்போ அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வராங்க, நான் விரும்பி சேர்றேன். கரப்பான்பூச்சி கட்சிக்கு மற்ற அரசியல் கட்சிகள் போய் அவங்களோட கூட்டத்தில் பார்த்து வார்த்தைகள் சொல்லிட்டு வந்துடணும். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கோ இல்லை அந்த கூட்டத்தில் நாங்களும் ஒன்றுன்னு சொல்கிறால் எந்தவித தார்மீக அடிப்படையும் இன்றைக்கி இருக்கிற நிறைய கட்சிகளுக்கு இந்திய திருநாட்டில் கிடையாது. காரணம் என்னென்னா, அந்த கரப்பான்பூச்சி கட்சியினுடைய ஒரு முக்கியமான கொள்கை, ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறத அவங்க ஏற்றுக்கிறல. எந்த கட்சின்னு சொல்லலை, அது அவளும் கேவலம் அப்படின்னா அந்த கட்சி சின்ன வயசு கட்சி, சின்ன பசங்க சொல்கிறாங்க ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் அது கேவலம், அருவருப்பு அப்படின்னு அவங்களோட கொள்கை, அந்த கட்சியினுடைய கொள்கை. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா சேர்றதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வியப்பாக இருக்கும். வேலை வெட்டி இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கணும், அதுக்கப்புறமா உங்களை யாருன்னா தண்டம், ஆன்டி நேஷ்னல், நீ நாட்டுக்கு உதவாதெல்லாம் சொல்லியிருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி போனால் அதை எதிர்க்கணும். இது மாதிரி தான் இருக்குது இந்த கட்சியினுடைய அமைப்பு. அதனால் இவங்களுக்குலாம் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சி போதா அப்படி தாவேக்கால எப்படி ஆதரவு சொல்ல முடியும், இல்லை காங்கிரஸ் எப்படி ஆதரவு சொல்ல முடியும்? தார்மீக அடிப்படையே உடஞ்சி போச்சு. ஒரிஜினல் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரிஜினல் ஃபெலோவா நீ ஒரு கட்சியில் இருக்கீங்கன்னா அதே கட்சியில் இருப்பியா, இன்னொரு கட்சிக்கு போவியா, நீ இன்னொரு கட்சிக்கு போகிறவனா தான் நீ விலகி போகிறவன், நீ எல்லாம் வேணாம்
அப்படின்றதான் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தத்துவம். அப்போ அந்த தத்துவம் வச்சுக்கிற ஒரு கட்சிக்கிட்ட, ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கிட்ட இவங்கெல்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க? அவங்ககிட்ட உண்மை இருக்குதுல்ல, உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட வியாபாரம் தான் இருக்குது. குதிரை பேர் அரசியல், அமைச்சர் பதவி அரசியல், அதுக்கப்புறமா அதே மனைமாற்ற அரசியல். அதனால தான் எனக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் போய் சப்போர்ட் கொடுக்கும்போது பார்க்கும்போது ஒரு பதட்டமாக இருக்குது. அதாவது எங்கே அதை நீர்த்து போயிருமோ அப்படின்ற மாதிரி. இல்லை, அப்படி ஒரு இது இருக்குது. ஆனால் ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியலையா கரப்பான் பூச்சி கட்சியை வழிநடத்த அந்த இளைஞர்கள்ட்ட? அவங்க வந்து அதாவது அவங்களுடைய போராட்டத்தை ஹைஜாக் பண்ணவும் விடலை, அதே நேரத்தில் வரவேற்கிறாங்க. ஒரு பலம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்கல்ல. அதான் அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேர் இருக்குல்ல, கரப்பாம்பூச்சின்றது என்ன இப்படி ஒரு பேர், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்றதுலேருந்து இது அவங்களுக்கு என்னன்னா அந்த சட்டையர் என்று சொல்லுவாங்க. அந்த விமர்சனத்தை அவர்களுக்கு ஆதாயமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் அவங்க பண்ணுறாங்க செயல். அதாவது வேலை வெட்டி இல்லைன்னா வந்து என் கட்சியில் சேர்ந்துக்க அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா, இந்திய திருநாட்டில் நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான், நிறைய பேருக்கு வேலை கொடுக்க அரசு தவறுனதுன்றது உள்ள அர்த்தம். வெளியில இருந்து பார்க்கும்போது வேலை வெட்டி இல்லாத கட்சி, வெளியில இருந்து பார்க்கும்போது உதவாகரையாக வெளியில் சுற்றிட்டு இருந்தா கட்சி. இது என்னன்னா, நம்மளுடைய நீதியரசர் அவர் கோர்ட்டில் வந்துட்டு இந்த இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி வேலை வெட்டி இல்லாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு. அந்த விமர்சனத்தையே வந்து உரமாக மாற்றிக்கிட்ட ஒரு கட்சி. சரி கரப்பாம்பூச்சி, ஆமாம் நாங்கள் கரப்பாம்பூச்சி தான், அந்த கரப்பாம்பூச்சி முகம் போட்டுக்கிட்டுலாம் வந்து அங்கே நிற்கிறாங்க, போராட்டம் பண்ணுறோம். தனி முகம் கிடையாது, கரப்பாம்பூச்சி வேடம் போட்டுக்கலாம் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த விமர்சனத்தையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அணுகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இருக்குது. அதில் விமர்சனம் வருது, என்ன இது இப்படி ஒரு பேர் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னா. பட் என்ன கேட்டால் முதிர்ச்சி அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட. நான் அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கே நிற்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க, நீங்களாம் ஷாமினா போட்டு சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க, நாங்களாம் வந்து அங்கே உட்காந்துட்டு மழையில் நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம், 1.5 நாளாக ஆச்சு உட்காரோம், மழையில் நைட்டு பூரா நினைஞ்சிருக்காங்க, ஜுரம் வந்துட்டு அவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இந்த போராட்டம் வந்து மழையில் நினைஞ்சு ஜுரம் வந்து எல்லாம் வீட்டுக்கு போயிடணும், இதுதானே? இப்படியெல்லாமா நீங்கள் நினைப்பீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நீங்கள்லாம் பாருங்கள், யூனிஃபார்ம் வந்து ஈரமாக போட்டிருக்கீங்க, உங்களால் ஈரமாக ட்ரெஸ் ஈரமாக உட்கார முடியுமா? அட்லீஸ்ட் நைட்டு தூங்க வச்சு முடியுமா? தரையெல்லாம் தண்ணியாக இருக்குது, நாங்கள் ஒரு ஷாமினா போட்டுக்கிறோம், நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலான்னு தன்மையாக தான் கேட்குறேன். ஒரு ஏடாகூடமாக பேசுறது, பத்திரிகையாளர்களை நக்கல் பண்ணுறது, 200 ரூபா வாங்கிக்கோ, 100 ரூபா வாங்கிக்கோ, சொம்பாணி இப்படிலாம் இல்லை. அந்த சொம்பு மாதிரி ஆட்கள் வரும்போது அதை கரெக்டாக மடைமாற்றம் பண்ணி அடிச்சு விட்றாங்க. ரொம்ப புத்தி கூர்மை அதிகமாக இருக்காங்க. அது எந்த மாதிரியான புத்தி கூர்மைனா, இல்லை நீங்கள் வந்து ஸ்லோகன்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறீங்க, இந்திய திருநாட்டுக்கு எதிராக ஸ்லோகன்ஸு, எந்த ஸ்லோகன் இந்திய திருநாட்டுக்கு எதிரானது, அதை கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து வெளிநாட்டு செய்தி இதுன்றாங்க. இல்லை எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் தெரியல, வெளிநாட்டு செய்தினா எந்த நாட்டு செய்தி சொல்லுங்க, இல்லை சொல்லப்படுது, இல்லை யார் சொல்கிறா அதையே சொல்லுங்க, எந்த நாட்டிலேருந்து வந்தது கேளுங்க அப்படின்னு அறிவுபூர்வமாக அதனால் அந்த ஒரு இயக்கத்துலேருந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் கேள்விகள் பத்திரிகை அதெல்லாம் வந்து முறியடிச்சிடுறாங்க. அதனால் இப்போ அரசியல்வாதிகள் அதே மாதிரி இவர் வராரு, உத்தவ் தாக்கரே வராரு, அவங்களே வந்து கையை பிடிச்சிட்டு மேடைக்கு கொண்டு போகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வராரு, அவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க, வந்தாங்க, கலந்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து யார் சப்போர்ட் பண்ணாலும் ஏற்றுக்கிறாங்க. அதாவது எப்படின்னாங்க, எனக்கு வந்து இவங்க வேணும் அவங்க வேணும்லாம் இல்லை, எங்கள் நோக்கம் இது, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண அவர், எங்களுக்கு இந்த தேர்வுகள்லாம் வேண்டாம், இதுக்கு யார் குரல் கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்கிறோன்ற மாதிரி ஒரு தெளிவு இருக்கோம். நிச்சயமாக சிஜேபியினுடைய போராட்டம் நாடு முழுவதும் படர்ந்திருக்கு. அடுத்த கட்டமாக எப்படி போகும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.